தர்மஸ்தலாவை சுத்தி புதைஞ்சு கிடக்கிற டெட் பாடிஸை தோண்டி எடுக்கிற ஒர்க் 18 நாளா நடந்துட்டு இருந்துச்சு. அப்ரூவரா மாறி உண்மைகளை கன்ஃபஸ் பண்ண விசில் ப்ளோவர் தர்மஸ்தலா மஞ்சுநாதா டெம்பிளுக்கு பக்கத்துல இருக்க நேத்ரவதி ரிவருக்கு பக்கத்துல நிறைய பிணக்குழிகளை கை காட்டியிருந்தாரு. அவர் சொன்னது பேசிக்கா வச்சு ஜூலை 22ஆம் தேதியில ஸ்டார்ட் பண்ணி 27ஆம் தேதி வரைக்கும்னு 5 நாளைக்கு டே அண்ட் நைட்ஸ்னு 5 சைட்ஸ்ல தோண்டினாங்க. பட் எந்த ஒரு சைட்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ண எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. இதனால விசில் ப்ளோவர் கொடுத்த தகவல் பொய்யா இருக்கும்னு சிலர் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பேச்சுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமா ஜூலை 30ஆம் தேதி ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. 6 சைட்டை ஒரு நாள் முழுக்க தேடின டீமுக்கு அங்க சில ஹியூமன் ரிமைன்ஸ், அதாவது எலும்புகளும் ஒரு பேன் கார்டு அண்ட் ஏடிஎம் கார்டும் கிடைக்குது. ஸோ விசில் ப்ளோவர் சொன்ன விஷயங்கள் உண்மைன்னு ப்ரூஃப் ஆன நிலைமையில அவருக்கு கொடுத்திருந்த ப்ரொடெக்ஷனையும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. விசில் ப்ளோவர் அப்படின்னா அப்ரூவர் அப்படின்றத தாண்டி மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு ரகசிய குற்றத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறவர் தான் விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க. ஸோ உயிரை பணயம் வச்சு உண்மையை சொல்ல வந்த அந்த நபர் தன்னோட பேர் மட்டும் இல்லை, மொத்த உருவத்தையும் அடையாளத்தையும் கருப்பு துணியால மறைச்சுக்கிட்டு சச்சின் தேசாய் அண்ட் ஒயஸ்வி கவுடா அப்படின்ற 2 லாயர்ஸோட பாதுகாப்புல ஜூலை 3ஆம் தேதி பெல்தங்காடி மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்தாரு. அப்படி வந்தவர் அவரோட கையில ஒரு ஃபைலையும் ஒரு பேகையும் எடுத்துட்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இவ்வளோ நாள் மூடி மறைக்கப்பட்ட ஒரு பெரிய கிரைமை பத்தி ரிவீல் பண்ண அந்த நபர் கோர்ட் கேம்பஸ்ல இருக்கவங்களை மட்டும் இல்லாம உலகத்தையே உழுக்கிற அளவுக்கு பல விஷயங்களை கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. 1995ல இருந்து 2014 வரை 19 இயர்ஸா தர்மஸ்தலால கிளீனிங் ஸ்டாஃபா வேலை பார்த்துட்டு இருந்த விசில் ப்ளோவர் அந்த சமயத்துல பல பேரோட டெட் பாடிஸை அங்க இருக்க நேத்ராவதி கரையில டிஸ்போஸ் பண்ணதா கோர்ட்ல சொல்றாரு. அப்படி ஒரு டிஸ்போஸ் பண்ணதுல மோர் தென் 90% ஆஃப் டெட் பாடிஸ் பொண்ணுங்களோடது அப்படின்னும் அதுல 11 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் இருக்க பெண் குழந்தைகளோட பாடிஸ் அப்படின்ற டைரக்டா கோர்ட்லயே கன்ஃபஸ் பண்றாரு. அதாவது விசில் ப்ளோவர் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் நைட் டைம்ல நேத்ரவதி ரிவருக்கு பக்கத்துல இருக்க இடத்துல குப்பைகளை ஒதுக்குற வேலையில இருந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு 505 அப்படின்ற நம்பர் பிளேட் இருக்க ஒரு அம்பாசிடர் வந்து நிக்குது. அதுல இருந்து இறங்கின 2 பேர் அவரை கூப்பிட்டு கார்டோரை ஓபன் பண்ணி காட்ட அதுல ஒரு பொண்ணோட பாடி இருந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியில இருந்து அவர் வெளியே வர்றதுக்குள்ள அந்த பாடியை காலில் வச்சு எடுத்துட்டு வந்தவங்க அவர்கிட்ட இதை இங்க வச்சு எரிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இறந்திருக்க இந்த பொண்ணு ஆக்சிடென்ட்லி நேத்ராவதி ரிவர்ல விழுந்து இறந்து போயிருப்பான்னு நினைச்ச விசில் ப்ளோவர் அவங்க சொன்ன மாதிரியே அந்த பாடியை எரிக்கிறாரு. பட் இதுவே அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து பல பேரோட பாடியை, பர்டிகுலரா சின்ன வயசு பொண்ணுங்களோட பாடியை அதே காலில் வச்சு எடுத்துட்டு வந்து இந்த பாடியை எரிச்சிடு, இந்த பாடியை நேத்ரவதி நதிக்கரையில புதைச்சிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருந்த சமயத்துல தான் விசில் ப்ளோவர் அவர் புதைக்கிற எல்லா பொண்ணுங்களோட பாடிஸ்லயும் காயங்கள் இருக்கிறதையும் உள்ளாடைகள் இல்லாம இருக்கிறதையும் நோட் பண்ணியிருக்காரு. இதை விட ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, அவங்க டிஸ்போஸ் பண்றதுக்காக உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாத நிலையில கொண்டு வந்த ஒவ்வொரு பொண்ணுங்களோட பிறப்புறுப்புலையும் பயங்கரமான காயங்கள் இருந்திருக்கு. அதுலயும் இன்னும் சில பொண்ணுங்களோட பாடிஸ், பர்டிகுலரா 2010ல ஒரு 11 வயசு பெண் குழந்தையோட பாடியா அவங்க கொண்டு வந்தாங்கன்னு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கலங்கின குரல்ல சொன்ன விசில் ப்ளோவர் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்த அந்த குழந்தையோட பிறப்புறுப்புல ஆசிட ஊத்தி சிதைச்சிருந்தாங்க அப்படின்னும், இன்னொரு பொண்ணுக்கு 15ல இருந்து 17 வயசு கிட்ட இருக்கும் அப்படின்னும், அந்த பொண்ணோட முகத்துல ஆசிட ஊத்தி அடையாளம் தெரியாத அளவுக்கு கொடூரமா காயப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி இருக்காரு. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பொண்ணுங்களோட பாடிஸும் இதே மாதிரியே ஆசிட் ஊத்தி சிதைக்கப்பட்ட நிலைமையில தான் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் பார்த்து மனசடைஞ்சு போன விசில் ப்ளோவருக்கு ஒரு பாயிண்ட்ல அந்த பொண்ணுங்க பலாத்காரம் செய்யப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாகி கொடூரமா கொல்லப்படுறாங்க அப்படின்றது தெரிய வர, இப்படிப்பட்ட கொடூரமான பாவப்பட்ட காரியத்துக்கு நம்மளும் உடந்தையா இருக்கோம்னு குற்ற உணர்ச்சியால நொந்து போறாரு. இதுக்கப்புறம் இந்த காரியத்தை பண்ணவே கூடாதுன்னு டிசைட் பண்ண விசில் ப்ளோவர் இனிமே ஒரு பாடியை கூட அவரால் எரிக்க முடியாதுன்னு அந்த கும்பல் கிட்ட அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொன்ன அந்த அரக்க கும்பல் அவங்க கொண்டு வர்ற பாடிஸை டிஸ்போஸ் பண்ண சொல்லி அவரை கட்டாயப்படுத்தினதாவும், அப்படி அவங்க சொல்ற வேலையை இவர் செய்யலைன்னா அவரையும் அவரோட குடும்பத்தையும் கொன்னு மற்ற பிணங்களோட சேர்த்து வச்சு புதைச்சிருவோம்னு சொல்லி மிரட்டினதாவும் பயம் கலந்த குரல்ல கோர்ட்ல சொல்லியிருக்காரு. ஸோ வேற வழியே இல்லாம உயிருக்கு பயந்து அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சதாகவும் கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் 2012ல ஒரு நாள் விசில் ப்ளோவர் ஏதோ பர்சனல் ஒர்க்காக வெளியூருக்கு போயிருக்காரு. அப்போ அவங்க கிட்ட இருந்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது.
அதுல பேசினவங்க ஒரு பாடியை கொண்டு வந்திருக்கோம், அதை உடனே எரிச்சாகணும், ஸோ நீ எங்க இருந்தாலும் சீக்கிரமா இங்க வான்னு கூப்பிடுறாங்க. பட் தர்மஸ்தலால இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதா சொன்ன விசில் ப்ளோவர் இப்ப கிளம்புனா கூட அங்க வந்து சேர மறுநாள் நைட் ஆயிடும்னு அவங்க கிட்ட சொல்றாரு. இதனால கோவப்பட்டவங்க யாரை கேட்டு நீ வெளியூருக்கு போகணும்னு கேட்டு அவரை திட்டி காலை கட் பண்றாங்க. ஸோ வேற வழி இல்லாம அந்த கும்பல் கொண்டு வந்த அந்த பொண்ணோட பாடியை அப்படியே நேத்ராவதி ரிவரோட கரையில போட்டுட்டு போயிட்டதா கோர்ட்ல சொல்றாரு. ஒருவேளை அதுதான் 2012 நேத்ராவதி நதிக்கரையில இருந்து ரெக்கவர் பண்ண சௌஜன்யாவோட பாடியா இருக்குமோன்னு உங்களுக்கு தோணலாம். பட் இந்த டவுட் நமக்கு மட்டும் இல்ல, விசில் ப்ளோவரோட கன்ஃபெஷனை கேட்ட ஒவ்வொருத்தருக்குமே இந்த டவுட் இருக்கதான் செய்யுது. பட் இனிமே நடக்க போற இன்வெஸ்டிகேஷன் தான் அதுக்கான ஆன்சரை சொல்லணும். இப்படி அடிக்கடி டெட் பாடிஸை பார்த்து பார்த்து மனசாட்சிக்கு விரோதமா அதை டிஸ்போஸ் பண்ணி விரக்தியோட உச்சிக்கே போன விசில் ப்ளோவர் பல வருஷங்களா பயங்கரமான குற்ற உணர்ச்சியால கூனி குறுகி வாழ்ந்துட்டு இருந்ததாவும், அந்த பாவத்தோட பாரம் தாங்க முடியாம தான் இப்ப அந்த கொடூர குற்றத்தை உலகத்தோட பார்வைக்கு கொண்டு வரணும்னு முடிவெடுத்து அவரோட உயிரையும் பணயம் வச்சு உண்மையை சொல்ல முன்வந்ததா சொல்றாரு. இதை கேட்ட அப்போஸ் கவுன்சில் விசில் ப்ளோவர் கிட்ட 1995 இருந்து 2014 வரைக்கும் தான் தர்மஸ்தலால வேலை பார்த்திருக்கீங்க, இப்ப 2025, இதுக்கு இடைப்பட்ட இந்த 11 வருஷமா எங்க போனீங்க, அந்த 11 வருஷத்துல ஏன் ஒரு தடவை கூட இதை பத்தி பேச முன் வரல அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு விசில் ப்ளோவர் 2014 15 வயசுல இருந்த அவரோட சொந்தக்கார பொண்ணையும் அதே நிலைமையில பார்த்ததாவும், அதை பார்த்து மொத்தமா நொறுங்கி போய் இதுக்கு மேல இங்க இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து அவரோட குடும்பத்தை கூட்டிட்டு அந்த ஊரை விட்டு வெளியேறி தலைமறைவா வாழ்ந்துட்டு இருந்ததாவும் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த உண்மையை சொல்லாம போனா அவரோட மனசாட்சியே அவரை கொன்னுருமோன்னு அவருக்கு பயம் வந்ததா சொன்ன விசில் ப்ளோவர் அவர் டிஸ்போஸ் பண்ண டெட் பாடிஸ் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு அவங்களோட ஃபேமிலிஸ் கிட்ட ஒப்படைக்க சொல்லி ஜட்ஜ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு. அண்ட் அவர் கொண்டு வந்திருந்த ஒரு ஃபைலை கோர்ட்ல சப்மிட் பண்ண விசில் ப்ளோவர் அவர் சொன்ன எல்லாத்துக்கும் இதுதான் எவிடன்ஸ்னு சொல்லியிருக்காரு. அதுல அவர் பெல்தங்காடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட் காப்பியும் அதை விட முக்கியமா சில எலும்புகளோட போட்டோஸும் இருந்திருக்கு. எஸ், விசில் ப்ளோவர் பெல்தங்காடி கோர்ட்ல அப்பியர் ஆறதுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நேத்ராவதி ரிவருக்கு போய் அங்க புதைச்ச பாடிஸோட ரிமைனிங்ஸை, அதாவது எலும்புகளை தோண்டி எடுத்து போட்டோஸ் எடுத்துட்டு அகைன் அதை அங்க புதைச்சி வச்சுட்டு வந்திருக்காரு. அந்த போட்டோஸை ஜட்ஜ் கிட்ட காமிச்ச விசில் ப்ளோவர் இது எவிடன்ஸ்க்காக எடுத்த 4-5 எலும்புகளோட போட்டோஸ் தான், பட் அங்க இதே மாதிரி இன்னும் நிறைய எலும்புகள் புதைஞ்சு கிடக்குன்னு சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேல போய் போட்டோஸ் மட்டும் இல்லாம சில எலும்புகளை நேரடியாவே அவரோட பேக்ல இருந்து வெளியே எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்த மொத்த கோர்ட் கேம்பஸும் ஆடி போகுது. தென் அவர்கிட்ட இருந்து அந்த ஹியூமன் ரிமைன்ஸை ரெக்கவர் பண்ண போலீஸ் அதை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் அதுக்கு மறுநாளே, அதாவது ஜூலை 4ஆம் தேதி விசில் ப்ளோவரோட லாயர்ஸ் பெல்தங்காடி போலீஸ் ஸ்டேஷன்ல அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அட் த சேம் டைம் விசில் ப்ளோவர் தரப்பு லாயர்ஸ் விசில் ப்ளோவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா சொல்லி அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கவும் ரெக்வஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னும் இந்த சென்சிட்டிவ் கேஸை டீல் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணணும்னு கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அதுக்கு வேலிட் ரீசனும் இருக்கு. இதுக்கு முன்னாடி தர்மஸ்தலாவை பத்தின கம்ப்ளைண்ட்ஸ் வர்றப்பெல்லாம் அங்க இருக்க போலீஸ் ரொம்பவே மெத்தனமா இருந்ததாகவும் சரியான ஆக்ஷன் எடுக்கலனும் விசில் ப்ளோவர் தரப்பு லாயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2003 தர்மஸ்தலால மிஸ் ஆன அனன்யா பட் அண்ட் 2012 பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டு இறந்த நிலையில தர்மஸ்தலா கோவிலுக்கு பக்கத்துல இருக்க நேத்ராவதி ரிவர் கிட்ட பிணமா கிடந்த சௌஜன்யாவோட கேஸ், இந்த 2 கேஸ்லயும் போலீஸ் இன்னுமே அக்யூஸ்ட கண்டுபிடிக்கல. இதை விட கொடுமை என்னன்னா, 2003 காணாம போன அனன்யா பட்டோட நிலைமை என்னன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பெத்த பொண்ணு தேடி கல்கத்தால இருந்து தர்மஸ்தலாக்கு வந்த அனன்யா பட்டோட அம்மாவுக்கு கிடைச்சது வெறும் ஏமாற்றம் தான். ஸோ இப்பவும் இந்த கேஸ் ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாதுன்னு நினைச்ச லாயர் சச்சின் தேசாயும் ஓஜாஸ்வி கவுடாவும் கிரெடிபிளான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ரெக்வஸ்ட் பண்றாங்க. பட் நாட் ஒன்லி லாயர்ஸ், கர்நாடகாவோட பல ரீஜன்ஸ்ல இருக்க மக்கள் போராட்டத்துல இறங்கி இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மக்களோட ஆர்ப்பரிப்பை பார்த்த கர்நாடகா சிஎம் சித்தராமையா ஜூலை 19, 2025 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பிரணாப் மொஹாண்டியோட லீடிங்ல 4 ஆபீசர்ஸ் இருக்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அப்பாயிண்ட் பண்றாரு. இந்த ஸ்பெஷல் டீம் கேஸை கையில எடுத்த அடுத்த நிமிஷமே விசில் ப்ளோவர் கிட்ட விசாரணை நடத்தி நேத்ராவதி ரிவர் இருக்க ஏரியால அவர் சொன்ன ஒவ்வொரு சைட்ஸ்லயும் வரிசையா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க.
இதோட ரிசல்ட் தான் நாங்க ஆரம்பத்துல சொன்ன ஜூலை 30th 6th சைட்ல கிடைச்ச ஹியூமன் ரிமைன்ஸ் அண்ட் பேன் கார்டு அண்ட் டெபிட் கார்டு எவிடன்சஸ். இதுக்கப்புறமும் டிக்கிங் ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு. சரியா அந்த டைம்ல பெங்களூர்ல இருந்து வந்த ஒரு வயசான அம்மா 2003 தர்மஸ்தலாக்கு விசிட் பண்ண தன்னோட பொண்ணை தேடி தர சொல்லி பெல்தங்காடி கோர்ட்ல ஒரு ரீஇன்வெஸ்டிகேஷன் பெட்டிஷனை சப்மிட் பண்றாங்க. எஸ், அட்வொகேட் மஞ்சுநாத் கூட வந்த அந்த அம்மா வேற யாரும் இல்ல, 2003 காலேஜ் டூருக்காக தர்மஸ்தலாக்கு வந்து காணாம போன அனன்யா பட்டோட அம்மா சுஜாதா பட். கொல்கத்தா சிபிஐல ஸ்டெனோவா இருந்த சுஜாதா தன்னோட பொண்ணு தொலைஞ்சு போனதை கேள்விப்பட்டதும் தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. பட் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த நியாயமும் அப்ப கிடைக்காம போகுது. அதுக்கு பதிலா அவங்களுக்கு அங்க பல அநியாயங்கள் நடக்குது. கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் அதே தர்மஸ்தலாக்கு வந்த சுஜாதா அனன்யாவை, தட் மீன்ஸ் அனன்யாவோட பாடிய, அட்லீஸ்ட் அனன்யாவோட ஒரு எலும்பையாவது கண்டுபிடிச்சு தர சொல்லி கோர்ட்ல ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. பிகாஸ் விசில் ப்ளோவர் கொடுத்த கன்ஃபெஷனை வச்சு பார்க்குறப்ப அனன்யா இப்போ உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன சுஜாதா, விசில் ப்ளோவர் புதைச்ச 100கணக்கான பிணங்கள்ல அனன்யாவோட பிணமும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி மீடியா முன்னாடி அழுதுருக்காங்க. இந்த பரபரப்பு குறையிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் அவங்களோட போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துகிட்ட மக்கள்ல நிறைய பேர் சொன்ன ஒரே நேம் சௌஜன்யா. 2012 ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச அந்த பேரும் சௌஜன்யா தான். தர்மஸ்தலா கோயிலுக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற நேத்ராவதி ரிவருக்கும் காமனா இருக்க இடத்துல தான் சௌஜன்யாவோட பாடி கிடந்திருக்கு. சௌஜன்யாவை பறி கொடுத்த அவங்க அப்பா இறந்து போன அவரோட பொண்ணுக்கு நியாயம் கேட்டு பல வருஷமா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு அலைஞ்சும் பிரயோஜனம் இல்லாம போயிருக்கு. கடைசியில கேன்சரால அஃபெக்ட் ஆகி அவருமே இறந்து போறாரு. அன்னைக்கு இறந்து போனது அவரு மட்டும் இல்ல, சௌஜன்யாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் தான். பட் இப்ப மக்கள் சௌஜன்யாக்காக வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தா அதே டைம்ல விசில் ப்ளோவர் கான்ஃபிடென்ஷியலா இருக்கும்னு நம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அப்படியே ஒரு யூடியூப் சேனல் பப்ளிஷ் பண்ணியிருக்கு. இதனால விசில் ப்ளோவர் கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்க நபர்களால அவருக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும்னு அவரோட லாயர்ஸ் கோர்ட்ல ஆர்கியூ பண்ண ஜூலை 19 கோர்ட் அவருக்கு ஜுடிஷியல் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் விசில் ப்ளோவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருந்த சில நபர்களோட பெட்டிஷனை பேசிக்கா வச்சு ஜூலை 18 பெங்களூர் சிவில் கோர்ட் கேக் ஆர்டரை ரைஸ் பண்ணுது. இந்த கேஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுறத ப்ரிவென்ட் பண்றதுக்காக 8800க்கும் அதிகமான வெப்லிங்ஸை ரிமூவ் பண்ணதா பெங்களூர் சிவில் கோர்ட்டோட ஜட்ஜ் விஜயகுமார் ராய் சொல்றாரு. அண்ட் இந்த கேஸை பத்தி சோசியல் மீடியா எந்த நியூஸ் சேனலையும் பேசவே கூடாதுன்னு ஆர்டர் போடப்படுது அப்படின்னு பப்ளிக் நினைச்சிருக்காங்க. பட் கோர்ட் சொன்னது என்னன்னா, விசில் ப்ளோவரோட கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் ஆகியிருந்த நபர்கள் மேல குற்றம் நிரூபணம் ஆகுற வரைக்கும் அவங்கள பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்றதுதான். பட் இந்த ஆர்டருக்கு அகைன்ஸ்டா சில யூடியூபர்ஸ் கர்நாடகா ஹைகோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. சோ இந்த பெட்டிஷனை விசாரிச்ச கர்நாடகா ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் எம் நாகபிரசன்னா கேக் ஆர்டர் போட்டது பேசிக் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸையே வயலேட் பண்ணக்கூடியதா இருக்குன்னு சொல்லி ஆகஸ்ட் 1 அதை ரிமூவ் பண்றாரு. பெங்களூர் சிவில் கோர்ட்டோட ஜட்ஜ் விஜயகுமார் ராய் இஷ்யூ பண்ண இந்த கேக் ஆர்டர் மீடியா பீப்புளோட சுதந்திரமான பேச்சுரிமைக்கும் பொதுமக்களோட பேசிக் ரைட்ஸ்ல ஒன்னான தகவல் அறியும் உரிமைக்கு எதிரான ஒரு ஆர்டர்னு கர்நாடகா ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் எம் நாகபிரசன்னா டிக்ளேர் பண்றாரு. இதுக்கு நடுவுல நேத்ராவதி ரிவர் சரௌண்டிங்ல 7th 8th 9th and 10th சைட்ல இன்வெஸ்டிகேஷன் டீம் தோண்டி முடிக்கிறாங்க. அடுத்ததா ஆகஸ்ட் 3 11th சைட்டை ரீச் பண்ண இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட விசில் ப்ளோவர் இங்க வேணாம், கொஞ்சம் தள்ளி அங்க தோண்டலான்னு சொல்லி இன்னொரு இடத்தை கை காட்டுறாரு. அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் டீமும் எந்த மறுப்பும் சொல்லாம 11th சைட்ல இருந்து அப்ராக்சிமேட்டா 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க 11A சைட்டை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. மேபி அது குழந்தைகளோட எலும்புகளாகவும் பல ஆண் பெண் மனித எலும்புகளாகவும் இருக்கலான்னு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் கெஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 12வது சைட்ஸ்லயும் தோண்ட அங்க போன்ஸ் ஆர் ஹியூமன் ரிமைன்ஸ் மாதிரியான எந்த பிசிக்கல் எவிடன்ஸும் கிடைக்கல. அதுக்கு பதிலாக அந்த பர்டிகுலர் சைட்ல சாரி, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யூஸ் பண்ற இன்னர் வியர்ஸ் கிடைச்சதா சொல்லப்படுது. அண்ட் ஆகஸ்ட் 7 13வது சைட்டை தோண்ட ஆரம்பிக்க அங்க அதிக அளவுல மழை பெஞ்சதால மழை தண்ணி குழிக்குள்ள இறங்கி அந்த ப்ராசஸ் டிலே ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த சர்ச்சிங் ப்ராசஸ்ல கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடாரை யூஸ் பண்ண டிசைட் பண்ணிருக்காங்க. இந்த ஜிபிஆர் டெக்னாலஜி மண்ணுக்கு அடியில ரொம்ப ஆழத்துல இருக்கிறதையும் ஈஸியா காட்டி கொடுத்துரும். அப்படின்னா இது ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணிருக்கலாம்னு தானே யோசிக்கிறீங்க? அந்த கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. பட் நோ ஆன்சர். இப்ப கூட டிக்கிங் ப்ராசஸ் டிலே ஆகுறத பார்த்த சுஜாதா பட்டோட லாயர் மஞ்சுநாத் தான்
இந்த ஜிபிஆர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எவிடன்ஸ் கலெக்ஷனை ஸ்பீடப் பண்ணணும்னு கர்நாடகா ஹைகோர்ட்ல ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தான் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கண்டினியூஸா 14, 15, 16 அடுத்தடுத்த சைட்ஸ்ல தோண்டியிருக்காங்க. பட் அங்க எங்கேயும் ஹியூமன் ரிமைன்ஸோ இன்வெஸ்டிகேஷன் டீம் எதிர்பார்த்த மாதிரியான எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. இதுக்கு நடுவுல அந்த பர்டிகுலர் சைட்ஸ்ல யாரோ வண்டியா மண்ணை கொண்டு வந்து கொட்டியிருக்காங்கன்னு சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இது எவிடன்ஸ் கிளைம் பண்றதை ஸ்டாப் பண்றதுக்காக கொலகாரங்க பண்ண சதின்னு அங்க இருக்க பொதுமக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இனிமேதான் நமக்கு தெரிய வரும். அண்ட் இன்னும் கொஞ்சம் வாரத்திலேயோ ஆர் கொஞ்சம் மாசத்துலயோ ரெக்கவர் பண்ண ஹியூமன் ரிமைன்ஸோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸும் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போன்ஸ் ஹியூமன்ஸோடதா ஆர் அனிமல்ஸோடதா அப்படின்றதும் தெரிய வரும். இன்கேஸ் அது ஹியூமனோடதா இருந்தா எல்லா போன்ஸும் ஒரே பர்சனோடதா இல்ல ஒவ்வொன்றும் வேற வேற இண்டிவிஜுவல்ஸோடதா அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்டும் கிடைக்கும். அண்ட் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் மூலமா அந்த போன் யாரோடது அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இதை தாண்டி ஆஸ்ட்ராலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றது மூலமா விக்டிம்ஸ் ஃப்ராக்சர், வெப்பன் மார்க்ஸ், ஸ்ட்ராங்குலேஷன் மாதிரி ஏதாவது துன்புறுத்தப்பட்டிருக்காங்களா அப்படின்றது தெரிய வரும். அண்ட் கிடைச்ச போன்ஸ் அண்ட் ஸ்கல் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஸ்ட்ராலஜிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு இன்வால்வ் பண்ணி இறந்து போனவங்களோட ஏஜ், செக்ஸ், பாசிபிள் ஆன்செஸ்ட்ரி அண்ட் பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை டிட்டர்மைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம போன்ஸ்ல இருக்க பெண்டிங் டிஷ்யூஸை டாக்ஸிகாலஜி டெஸ்ட்க்கு உட்படுத்தி இறந்து போனவங்களுக்கு பாய்சன் கொடுக்கப்பட்டிருக்கா ஆர் அவங்க பாடியில ட்ரக்ஸ் ஆர் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் ஏதாவது இருந்திருக்கா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. தென் இன்ஜுரி அண்ட் ட்ராமா அசஸ்மெண்ட் மூலமா காஸ் ஆஃப் டெத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் சில மாசங்கள்லயே நம்ம நாலேஜ்க்கு வந்துடும். அதுக்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க ஷோர் அண்ட் ரிப்போர்ட்ஸை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க.